கதை பீகார்ல இருக்கிற கமல்பூர் கிராமத்தை சேர்ந்தது. பக்தி அப்புறம் பண்பாடு நிறைஞ்ச இந்த கிராமத்துல அசைவத்தை சாப்பிடக்கூடாதுன்னு கட்டுப்பாடு இருந்தது. சொல்ல போனா 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிராமத்துல ஒரு பெரிய சம்பவம் நடந்தது. கிராமத்துல இருக்கிற கிஷன் அவரு சொந்தமா ஒரு உணவு கடை வச்சிருந்தாரு. அங்க ஆம்லெட்டை சாப்பிட்டு திடீர்னு 50க்கும் மேற்பட்ட ஆளுங்க உடம்பு சரியில்லாம போயிட்டாங்க. அவங்களுடைய நிலைமை அந்த அளவுக்கு மோசமா இருந்தது. 6-7 மாசம் வரைக்கும் அவங்களுக்கு வைத்தியம் நடந்துகிட்டு இருந்தது. ஆனா அந்த கடவுளோட ஆசீர்வாதத்தால அப்புறமா எல்லாமே சரியாயிடுச்சு. அப்புறம் அன்னையில இருந்து கமல்பூர் கிராமத்துல முட்டைகளே கிடையாது. அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு முழுமையான கட்டுப்பாடுகளை விதிச்சாங்க. இந்த உலகத்தில் என்னதான் நடக்குது, என்ன நடக்குதுன்னு என்ன சொல்றது? இப்போதான் மொபைலில் ஒரு ரெசிபியை பார்த்தேன். சிக்கன் கபாப். அட சிக்கன் கபாபா? இதெல்லாம் சாப்பிட்ற விஷயமா? பார்க்கும்போதே மனசெல்லாம் கெட்டு போச்சு. என்னங்க ஆச்சு? நீங்க எதுக்காக உங்க கோவத்தை அது மேல காட்டுறீங்க? சரி வாங்க, ஒரு வேலை பண்ணுங்க. மொபைலை என்கிட்ட கொடுங்க, நான் கொண்டு போய் வச்சிடுறேன். இந்த மாதிரி தான் இருந்தது கமல்பூர் கிராமத்தை சேர்ந்த மக்களோட பழக்கம். ஆனா சொல்லுவாங்கல்ல, மாற்றங்கள் மட்டுமே வாழ்க்கையில நிச்சயமான மாறுதலை உருவாக்கும். அதனால இப்போ கமல்பூர் மாறினத்துக்கான நேரம் வந்துடுச்சு. அப்புறம் இதுக்கான ஆரம்பம் கிராமத்துக்கு வந்திருந்த ஒரு புது உறுப்பினர்னால. அவர் ஒரு விஞ்ஞானி. ரொம்ப நல்லா சுத்தம் பண்ணியிருக்கிறாராமோ. ரொம்ப நன்றிங்க ஐயா. சரி, போய் சீக்கிரமா கடையிலேருந்து எனக்கு ஒரு 4 முட்டை வாங்கிட்டு வா. அப்புறம் எனக்கு ஒரு சூப்பரான ஆம்லெட் போட்டு கொடு. ஏன்னா நான் போய் முட்டை வாங்கிட்டு வரணுமா? அப்புறம் உங்களுக்கு ஆம்லெட் போடணுமா? ஆமாம்பா, கண்டிப்பா. இதுல அதிர்ச்சியாகிற விஷயம் என்ன இருக்கு? அதாவது விஷயம் என்னன்னா, இந்த கிராமத்துல அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு கட்டுப்பாடு இருக்கு. என்ன? ஏன் ஐயா? விஷயம் என்னன்னா, அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்க கிராமத்துல சாப்பாட்டு கடையில ஆம்லெட் செஞ்சாங்க. அது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அந்த ஆம்லெட் சாப்பிட்டதுனால கிட்டத்தட்ட கிராமத்துல 50 பேருக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. 6 மாசம் வரைக்கும் அவங்களுக்கு வைத்தியம் நடந்தது. என்ன 6 மாசமா? நீ என்ன பொய் சொல்றியா? இல்ல விஞ்ஞானி ஐயா, நான் ஒன்றும் பொய் சொல்லல, உண்மையதான் சொல்றேன். அந்த முட்டைகள்ல என்ன இருந்ததுன்னு தெரியல. கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. என்னன்னு கேட்காதீங்க. அன்னிலிருந்து இந்த கமல்பூர் கிராமத்துல முட்டை சாப்பிட்றத தடை விதிச்சிருக்காங்க. அப்புறம் முட்டை மட்டும் கிடையாது, அசைவத்துக்கு தடை விதிச்சிட்டாங்க. இதெல்லாம் சும்மா பேத்தல். இப்படியெல்லாம் நடக்குமா என்ன? ஆம்லெட்ல நோய் பரவுதா? அந்த சாப்பாட்டுல தான் ஏதோ ஏடாகூடம் நடந்திருக்கு. ஆமா, இருக்கலாம் தான். ஆனா இந்த விஷயத்த கிராமத்து ஜனங்களுக்கு யார் புரிய வைக்கிறது? ராமு சொன்னதை கேட்டுட்டு பிரம்மகாந்த் ரொம்ப அதிர்ச்சியானாரு. அவரு கிராமத்துல எத்தனையோ கடைகளை போய் நேரடியா பார்த்துட்டு வந்தாரு. ஆனா அவருக்கு முட்டையும் கிடைக்கல, சிக்கனும் கிடைக்கல, எதுவுமே இல்ல. பாவம் பிரம்மகாந்துக்கு முட்டை சாப்பிடணுங்கிற கனவு கனவாவே ஆயிடுச்சு. ஐயோ கடவுளே, என்ன கொடுமை இது! இதெல்லாம் சாப்பாடா? மஞ்சள் தண்ணி போல ஒரு தால், சுவையே இல்லாத காய், வேக வச்ச சாதம். நான் ரொம்ப நொந்து போயிட்டேன். ஐயோ கடவுளே, நீ தான் என்னை இதுல இருந்து விடுவிக்கணும். நொந்து போயிருந்த பிரம்மகாந்த் கடவுள்கிட்ட முறையிட்டுக்கிட்டு இருந்தாரு. அப்பதான் அவருடைய பார்வை எதிர்க்க ஓடிட்டு இருந்த டிவி மேல பட்டுச்சு. அந்த டிவில ஜப்பானை சேர்ந்த ஏதோ ஒரு சயின்டிஸ்ட் அவரோட வித்தியாசமான கண்டுபிடிப்பை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுல அவரு ப்ளூபெர்ரி அப்புறம் சிக்கு இந்த 2 பழங்களோட குணங்களை சேர்த்து ஒரு புது பழத்தை உருவாக்கினாரு. அடேங்கப்பா, இது ரொம்ப அற்புதமான விஷயமா இருக்க. நானும் இதே மாதிரி ஒரு புதுமையானது கண்டுபிடிக்க கூடாது? டிவில பார்த்த கண்டுபிடிப்புல இருந்து பிரம்மகாந்த் ரொம்பவே ஆர்வமானாரு. அவரு நினைச்சாரு, நானும் ஏன் இது மாதிரி ஏதாவது செய்யக்கூடாதுன்னு. அதுல அவருக்கு ஆம்லெட்டும் கிடைக்கணும், அப்புறம் இத பத்தி யாருக்கும் எந்த ஒரு விஷயமும் தெரியக்கூடாது. காலங்காத்தால பிரம்மகாந்த் பக்கத்து கிராமத்துக்கு புறப்பட்டு போனாரு. அங்கிருந்து அவரு முட்டை பாக்கெட்டை யாருக்கும் தெரியாம வீட்டுக்கு கொண்டு வந்தாரு. கூடவே கொஞ்சம் தென்னங்காயும் வாங்கிட்டு வந்தாரு. சரி, ஒரு வழியா எல்லா சாமானையும் வாங்கிட்டேன். இப்ப யாருக்கும் தெரியாம வேலையை பார்க்கணும். பிரம்மகாந்த் தன்னுடைய புதுமையான கண்டுபிடிப்ப ஆரம்பிச்சாரு. அவரு தன்னுடைய லேப்ல முட்டை அப்புறம் இளநீரை ஒன்னா சேர்த்தாரு. அப்புறம் அந்த மிக்ஸான இளநீரை ஒரு காலியான தென்னங்காயில நிறைச்சாரு. அந்த தேங்காய பூமியில புதைச்சாரு. இப்ப அவரு அதோட முடிவுக்காக காத்துக்கிட்டு இருந்தாரு. இன்னும் சில மாசங்கள் தான், அதுக்கப்புறம் பாருங்க, கிராமத்து ஜனங்க எல்லாரும் அதிர்ந்து போவாங்க. எனக்கு இந்த உலகத்துல பெரிய பேர் கிடைக்கும். அப்புறம் இது மூலமா எல்லாரும் உடனே ஆம்லெட்டை சாப்பிடலாம். வா, ஒரு வழியா பிரம்மகாந்த் அவருடைய கண்டுபிடிப்பை நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருந்தாரு.
அவருக்கு ஏதோ ஒரு வகையில நம்பிக்கை இருந்தது. அவருடைய இந்த புது கண்டுபிடிப்பு நிச்சயம் வெற்றி அடையும்னு. நாட்கள் கடந்துகிட்டே போச்சு. தென்னை மரமும் வளர்ந்துகிட்டே போச்சு. அப்புறம் கூடவே பிரம்மகாந்தோட நம்பிக்கையும். கிராமத்துல மெல்ல மெல்ல முணுமுணுக்கிறது, அப்புறம் வதந்திகளும் பரவ ஆரம்பிச்சது. என்ன ராமு, எப்படி இருக்க? என்ன சொல்றது கிஷன் அண்ணன், எல்லாம் சரியா தான் இருக்கு. விவசாயம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. கூடவே புது சயின்டிஸ்ட் வந்திருக்காருல்ல, அவர் வீட்டை பார்க்க வேண்டிய வேலையை நான் தான் பார்க்குறேன். அதனால எல்லாமே நல்லா தான் இருக்கு. வீடு நல்ல விஷயம் தானே, இதனால உன்னுடைய வருமானமும் டபுளாக இருக்கும்ல. அப்படியும் சொல்லலாம். அப்புறம் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலான்னு நினச்சேன். கேளு. கேள்விப்பட்டேன் உன்னுடைய விஞ்ஞானி ஐயா இருக்காரு, புதுசா ஏதோ கண்டுபிடிக்கிறாராமே. இப்போ உங்ககிட்ட நான் சொல்றது, ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. நாள் முழுக்க அவரோட ஆய்வகத்திலேயே இருக்காரு. சில சமயம் தோட்டத்தில் சுத்திக்கிட்டு இருப்பாரு. ஏதோ நடக்குது, ஆனா எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. படிச்சாலுங்க அவங்களுடைய அற்புதமான குறும்புகள். உண்மையதான் சொல்ற. பிரம்மகாந்தோட கண்டுபிடிப்பை பத்தி பயங்கரமா பேச ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த விஷயத்துல பாராட்டுகள் குறைவு. அப்புறம் பிரம்மகாந்தோட மூளைய பத்தி கேள்விகள் அதிகமா எழும்ப ஆரம்பிச்சது. அப்புறம் இந்த மாதிரி ஏன் தான் நடக்காது? ஆம்லெட் சாப்பிடறதுக்கு தென்னை மரம் யாருங்க போய் வளர்ப்பாங்க? ஒரு வழியா ரொம்ப காத்துட்டு இருந்ததுக்கு அப்புறமா பிரம்மகாந்தோட கண்டுபிடிப்புக்கான தென்னை மரம், அதுல புது தென்னங்காய் தெரிய ஆரம்பிச்சது. எஸ் 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 எஸ், நான் செஞ்சு காட்டிட்டேன். நான் செஞ்சு காட்டிட்டேன். ஐயோ விஞ்ஞானி ஐயா, என்ன ஆச்சு? எதுக்கு சத்தம் போடுறீங்க? அட என்னப்பா கேக்குற, உன் கண்ணுக்கு தெரியலையா? புது தென்னங்காய் விளைஞ்சிடுச்சு. பிரம்மகாந்த் சொன்னதை கேட்டதும் வேகமா ராமு மேல பார்த்தாரு. அப்புறம் அவருடைய கண்கள் அப்படியே உறைஞ்சு போச்சு. அவரு பார்த்த போது அந்த மரத்துல பெரிய பெரிய அப்புறம் வாட்ட சாட்டமான இளநீர் தொங்கிட்டு இருந்தது. அடேங்கப்பா, இது ரொம்ப அற்புதமா இருக்குது. என்ன எதுவும் ஆகல, இனிமேதான் அற்புதம் நடக்க போகுது. அப்படின்னா ராமுவோட கேள்விக்கு பிரம்மகாந்த் எந்த ஒரு பதிலையும் சொல்லல. அடடடா சார், நீங்க என்ன பண்றீங்க? தெரியல, வேலை பார்க்கறேன். உனக்காக ஸ்பெஷலான நான் கண்டுபிடிச்ச தென்னங்காய் ஆம்லெட், அதுவும் கொஞ்சம் வித்தியாசமான முறையில. என்ன ஆம்லெட்டா? அதாவது முட்டையா? இல்ல 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 இல்ல, நான் சாப்பிட மாட்டேன். நான் மறுபடியும் போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகணுமா? காலையிலே கிளம்பிடுறேன். ராமு அங்கிருந்து துண்டை காணும் துணியை காணும்னு ஓட ஆரம்பிச்சாரு. அப்பதான் பிரம்மகாந்த் அவரை தடுத்து நிறுத்தினாரு. ராமு நெல்ல. வேண்டாம் சார், என்ன போக விடுங்க. இங்க பாரு, நான் தான் சொல்றேன்ல, இல்லைன்னா உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன். வேற யாரையாவது வேலைக்கு சேர்த்துக்குவேன், அதுவும் டபுள் சம்பளத்தை கொடுத்து. புரிஞ்சுதா? என்னது டபுள் சம்பளமா? அப்படின்னா சரி. பணம்னு சொன்னதை கேட்டுட்டு ராமு என்னமோ நின்னுட்டாரு. ஆனா உள்ளுக்குள்ள தன்னுடைய மனசை இப்பவும் நடுநடுங்கிட்டு இருந்தது. அவரு பார்த்தாரு, பிரம்மகாந்த் அந்த தென்னங்காய வெட்டினாரு. அப்புறம் அத முட்டைய போல கலக்கினாரு. அதுல இருந்து வெள்ளை நிறத்துல இளநீர் வர ஆரம்பிச்சது, அதுவும் நிறைய. அடேங்கப்பா, பார்க்கறதுக்கு நல்லாதான் இருக்கு. அட நீ சாப்பிட்டு தான் பாரு, சாப்பிடுறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த தென்னை இளநீர்ல பிரம்மகாந்த் மஞ்சள், உப்பு, மசாலா, மிளகாவோட சில பழங்களையும் கலந்தாரு. அதாவது மாம்பழ துண்டுகள், சீக்கு, மாதுளை, டூட்டி ஃப்ரூட்டி இந்த மாதிரி. அப்புறம் அந்த மிக்சட பெருசா அப்புறம் அகண்ட கடாயில எண்ணெய போட்டு வேக வச்சாரு. அத பார்த்துட்டு பிரம்மகாந்தும் ராமுவும் ரெண்டு பேரும் அதிர்ச்சியானாங்க. அட, நினைச்சதை விட பெருசா இருக்கு. தென்னங்காய், மிளகா, மசாலா அப்புறம் பழங்களோட கலவையில செய்யப்பட்ட இது ஒரு இன்வென்ஷனல் ஆம்லெட் தவாவுல பரவுச்சு. அப்புறம் மாம்பழம் ஆம்லெட்டால நிறைய நிறைஞ்சிருந்தது, அப்புறம் வெந்து போயிருந்தது. வாவ், ஒரு வழியா முடிஞ்சது. வாராமோ, இப்போ இதை நாம சேர்ந்து குடிப்போம். பிரம்மகாந்த் சொன்னதை கேட்டுட்டு ராமு பயந்து போய் ஒரே ஒரு வாய் எடுத்து வச்சாரு. அப்புறம் அவரு அப்படியே மந்திரிச்சு விட்ட மாதிரி ஆயிட்டாரு. அவருக்கு அந்த ஆம்லெட் ரொம்ப சுவையாவும் மசாலா நிறைஞ்சதாவும் இருந்தது. கூடவே பழங்களோட சுவை அதுல ஒரு தனி இனிப்பை சேர்த்து இருந்தது. அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதாவது இந்த ஆம்லெட் மத்த ஆம்லெட் மாதிரி இல்ல. அவருக்கு இதனால எதுவும் ஆகல. வாவ் வாவ், என்ன சார் இது? இது உண்மையிலேயே அற்புதமா இருக்கு. எனக்கு எதுவும் ஆகல. பார்த்தல, நான் தான் சொன்னல எதுவும் ஆகாதுன்னு. நீ தான் தேவையில்லாம பயந்த.
இப்ப கிளம்பு, சீக்கிரமா என்னுடைய ஃப்ரூட்டி ஆம்லெட்டை முடி. அற்புதம், ஃப்ரூட்டி ஆம்லெட் இதான் கரெக்ட். பிரம்மகாந்த் சொன்னதை கேட்டு ராமு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அப்புறம் கூடவே பிரம்மகாந்தோட அற்புதமான வெற்றிகரமான இந்த கண்டுபிடிப்பு அப்புறமும் பரவுச்சு. கமல்பூர் கிராமத்துல மறுபடியும் சிக்கன் அப்புறம் ஆம்லெட் செய்ய ஆரம்பிச்சாங்க. அப்புறம் இந்த புது பையனுக்காக பிரம்மகாந்த கௌரவிச்சாங்க.